ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கொடைக்கானல் மலைகள் மேலே இருக்கிற மன்னவனூருங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஊரில் இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம மன்னவனூர் எக்கோ டூரிசம் பார்க் என்ஜாய் பண்ணோம். உள்ள லேக்கெல்லாம் இருக்குது, ஜிப்லைன் இருக்குது, போட்டிங் இருக்குது, ஹார்ஸ் ரைடு இருக்குது. வேறு லெவல் ஃபன்ஃபில்டு பிளேஸ்னால் மன்னவனூருங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் நம்ம மன்னவனூர் ஷீப் ஃபார்ம் இருக்குங்க, இங்கேருந்து வந்து ஒரு கிலோமீட்ரு, அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ அது பார்த்துட்டு நம்ம மன்னவனூர்லேருந்து கொடைக்கானல் போகிற ஜேர்னி ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம மன்னவனூர் ஷீப் ஃபார்ம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மன்னவனூர்லேருந்து கொடைக்கானல் நோக்கிய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களா. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, கொடைக்கானல்ல மன்னவனூர் வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேசஸ் ஐ ஹவ் விசிட்டடுங்க. கொடைக்கானல் மலைகள் மேல இந்த மாதிரி நிறைய மட் ஹவுஸ் கட்டி இருக்காங்க. பார்க்கறக்கே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. இங்க இருக்கிற விளைநிலங்கள்ல எல்லாம் வந்து இந்த டென்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, குட்டி குட்டி விளைபொருட்கள் எல்லாம் சேமிச்சு வைக்கிறதுக்கு. அதுக்கு எல்லாமே வந்து இந்த மட் ஹவுசஸ் தான் யூஸ் பண்றாங்க. நிறைய நம்ம கேரள குட்டீஸ் வந்து இந்த மாதிரி மட் ஹவுசஸ்ல எல்லாம் வந்து ஹோம் ஸ்டே மாதிரி ஸ்டே பண்ணிட்டு போறாங்க. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க நம்ம கேரள சேட்டன்ஸ் கொடைக்கானலோட இன்டீரியர் ஏரியாஸ்ல. தமிழ்நாட்டில இருந்து மக்கள் அவ்வளவா எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி தெரியல. டூரிசமா வந்து வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. பட் அந்த கேம்பிங்கு, டென்ட் அடிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நம்ம கேரள குட்டீஸ் தான். எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க மக்களே. ஐயோ, கீழே ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்ம பீன்ஸ் தோட்டங்கள், கேரட் தோட்டங்கள் எல்லாம் தாங்க இருக்கு. கீழே வந்து ஒரு ஓடை போயிட்டு இருக்கு மன்னவனூர் லேக்ல இருந்து. அங்க பாருங்க மேல இன்னொரு மட் ஹவுஸ். ஸோ இந்த வழியில நாம ஒரு 1 கிலோமீட்டர் போகணும். வாங்க போவோம். மக்களே, நம்ம எப்பா கணேஷா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீ என்னப்பா ஸ்பெஷலா காட்டு அப்படின்னா இந்த மாதிரி செம்ம சூப்பரான பிளேசஸ் தாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள இருக்கிற லொகேஷனுங்க. மன்னவனூர் லேக்ல இருந்து வர்ற ஒரு குட்டி ஓடைங்க. அந்த ஓடை சுத்தி போற இடத்துல ஒரு சின்ன ஹட்டு, அதுக்கு பக்கத்துல பீன்ஸ் தோட்டங்கள். ஐயோ, எப்படி இருக்கு பாருங்க இந்த லொகேஷன். ஆக்சுவலா நான் வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் மேல ரோட்ல இருந்து கீழே வந்திருக்கேன். கொஞ்சம் ரிஸ்க் தான், ஏன்னா காட்டு மாடுகள் எல்லாம் நடமாடுற இடம். பட் இருந்தாலும் இதெல்லாம் மிஸ் பண்ணவே முடியாதுங்க. இதெல்லாம் வெர்ச்சுவலாவது உங்களுக்கு காட்டிடணும். நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டியே வந்து உலகத்தில் இருக்கிற அழகையெல்லாம் உங்களுக்கு வெர்ச்சுவலா கண்ணு முன்னாடி கொண்டு வர்றதுதான் நம்மளோட லட்சியமே. என்ன சொல்றீங்க? சான்ஸே இல்லைங்க. ஓ மை காட் மக்களே, இப்படி எல்லாம் பிக்சர் பெர்ஃபெக்டான பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு நமக்கு போறக்கு மனசே வராதுங்க. ஐயோ, I am seriously mesmerized இந்த வியூ பார்த்துட்டு. ஏதோ ஒரு யூரோப் கண்ட்ரில இருக்கிற மாதிரி இருக்குல்ல லொகேஷனு. அழகான ஓவியம் மாதிரி இருக்குங்க. வரே வா மக்களே, நம்ம மன்னவனூர் எந்த சைடு இருந்து பார்த்தாலும் பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் விவசாயம் பண்ற இடங்கள். ஸ்டெப் ஃபார்மிங். உள்ளுக்குள்ள ஏதோ ரிசார்ட் கட்டிட்டு இருக்காங்க போல. கொடைக்கானல் இன்டீரியர் வந்துட்டா அப்படியே சொர்க்கமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்குங்க. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு எல்லா பிளேசஸ்மே. ஊரே வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்கு. நீங்க தனியா வியூ பாயிண்ட்னு போக அவசியம் இல்லை. மக்களே, நம்ம மன்னவனூர்ல அண்ணா வந்து மலைப்பூடு, இது தேனாங்கண்ணா, தேன், மலை தேன் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இங்கேயே நீங்க விளைவிக்கிறது தான். ஸோ அண்ணாவோட தோட்டம் தாங்க கீழே இருக்கிறது. இங்க விளையிற மலைப்பூடு தான்
அப்படியே வந்து ரோட் சைடுல வந்து ஷாப் போட்டிருக்காங்க, பேடிஎம் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. ஆனா எவ்வளவுங்கண்ணா மலைப்பூடு கிலோ? ஸ்டார்டிங் வந்து 80 ரூபாயிலிருந்து 350 80 ரூபாயில இருந்தா? 80னா 1/4 கிலோவா? 1 கிலோ 80. ஓ, அதுலயே டிஃப்ரெண்ட் ரகம் இருக்கா? அதே பூண்டெல்லாம் ஒண்ணுதான், ஓகே. உங்களுக்கு சைஸ் வித்தியாசம். ஓ, சைஸை பொறுத்து விலை வித்தியாசம். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் ஃபுல்லா காம்போட வச்சிருக்கீங்க? இது வந்து 2 இயர்ஸ் கறந்தது. ஓ, 2 இயர்ஸ்க்கு நம்ம வச்சுக்கலாங்களா? கன்ஃபார்ம் 1 இயர் வைக்கணும். ஓ, இது கொஞ்சம் பெரிய பூண்டா இருக்கு இல்ல? ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்களா? மலத்தேன் எல்லாம் என்ன ரேட்டுங்க? மலத்தேன் வந்து உங்களுக்கு 900 ரூபாய் கொடுக்கலாம். 900. இது 1 லிட்டர் பாட்டிலுங்களா? 100 மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கும். 100 மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கும். இது குட்டியா இருக்கிறது அது வந்து அது 80 ரூபாய் கொடுக்கலாம். 100 மில்லிங்களா அது? ஓகே ஓகே. பெரிய 1 லிட்டர் பாட்டில் வந்து 900 ரூபா. இது என்ன தேனுங்க? கொம்பு தேன்னு சொல்லுவாங்க. சிறு தேன். மெடிசன் போட்ட தேன். ஓ, ஓகே. அப்படிங்களா? சூப்பர். அதுவும் நம்ம கொடைக்கானல் மலைகள்ல இருந்து எடுக்கிறது தானே? ட்ரைபிள் எடுக்கிற தேன். சரி சரி. உங்க பேருங்கண்ணா? பேர் முத்துசாமி. முத்துசாமி. ஓகே. மக்களே, மன்னவனூர் லேக்ல இருந்து நீங்க பூம்பாறை போற வழியில அண்ணா கடை வச்சிருக்காங்க. லேக் ஏறணும்னா ஃபர்ஸ்ட் கடை. லேக்ல ஃபர்ஸ்ட் கடை. ஓகே, லேக் ஏறணுன்னே ஃபர்ஸ்ட் கடைங்க. வந்து அண்ணா கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸுங்கண்ணா. எல்லா ஏரியா கொரியர் கொடுக்குறோம். கொரியரும் பண்ணுவீங்களா? கொரியர் தமிழ்நாடு ஃபுல்லா சூப்பர் சூப்பர். உங்க நம்பர் ஏதாவது இருக்கா? காமிங்க. பேப்பர்ல ஏதாவது எழுதியிருந்தா காமிங்க அப்படியே. மக்களே, அண்ணா கார்டு வச்சிருக்காங்க இங்க பாருங்க. இதை வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மலைப்பூண்டு தேன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா, ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷா. பேசம் போட்டு அவகோடா இதெல்லாம் பண்ணுவோம். ஓ, ஃப்ரூட்ஸும் இருக்குங்களா? ஸோ மக்களே, ஃப்ரூட்ஸு தேன் மலைப்பூண்டு எல்லாமே அண்ணா கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. தேங்க்ஸுங்கண்ணா. மக்களே, நம்ம அண்ணா கிட்ட பூண்டு கடை பார்த்தோம் இல்லைங்களா? அங்க நம்ம பூண்டு தேன் எல்லாம் வாங்கியாச்சுங்க. நம்ம 1 லிட்டர் தேன் செம்ம சூப்பரா இருக்குங்க. மருத்துவ பயன் உள்ளதா சிறுதேனியோட தேன். ஸோ நாம நிறையா சித்த மருந்தெல்லாம் எடுத்துக்கிறதுனால அது வாங்கியிருக்கோம். நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. மன்னவனூர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க மக்களே. ஹோம் ஸ்டேலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க, டென்ட் மாதிரி டைப்ல. ஸோ அங்கே ஃபுல்லாக டூரிஸ்ட் வேன்ஸ் எல்லாம் நிற்குதுல்ல, அதுதான் வந்து கோட் ஃபார்ம். மன்னவனூர் லேக் அடுத்து இதுவும் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. சரி வாங்க, அதுவும் பார்த்துட்டு நம்ம பஸ் எடுக்கலாம் இங்கேருந்து கொடைக்கானலுக்கு. மக்களே, கோட் ஃபார்ம் வந்து இந்த மலை மேலே இருக்குங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பீன்ஸ்க்கு கொடி நட்டிட்டு இருக்காங்க. டிப்பிக்கல் கொடைக்கானல் மலைகள் மேலே விவசாயம் எல்லாம் இப்படி தான் நடக்குது மக்களே. நான் சொன்னல நிறைய மட் ஹவுஸ் இருக்குன்னு கொடைக்கானல்ல. இங்க பாருங்க, இதுவும் வந்து வெறும் கல்லும் மண்ணும் வச்சு கட்டின வீடு தாங்க. மேலே கட்டை போட்டு அதுக்கு மேலே ஓடு வெஞ்சிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? இங்க உழவு ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து இன்னும் எருது மாடு தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்டெப் ஃபார்மிங்கா இருக்குல்ல, இதுக்குள்ள மெஷின்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது கஷ்டம். சில பக்கம் குட்டி டிராக்டர் யூஸ் பண்றாங்க. பட் இன்னும் எருது மாடு இதெல்லாம் வச்சுதான் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. லைட்டா மழை தோறுதுங்க. வாங்க சீக்கிரம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்துடுவோம் மழை ஆரம்பிக்கிறதுக்குள்ள. மக்களே, மன்னவனூர் கிராமப்புற சைடு எல்லாம் பார்த்துட்டு நம்ம கோட் ஃபார்ம் பக்கத்துல வந்தாச்சுங்க. இங்க ஹார்ஸ் ரைடு எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கேயும் மலைப்பூண்டு தேன் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இங்க என்ட்ரி இருக்கு. ஸோ இது வந்து ஐகார் அக்ரி எக்கோ டூரிசம்னு போட்டிருக்காங்க. என்ட்ரி வந்து 20 ருபீஸ்ங்க. வாங்க உள்ள போய் பார்த்துட்டு வருவோம். மக்களே, நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்தாச்சுங்க. 20 ருபீஸ் பர் ஹெட். உள்ளுக்குள்ள மலர் ஹோட்டல்னு ஒரு குட்டி ஹோட்டல் இருக்கு. மக்களே, டிக்கெட் என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து மேலே வந்தாச்சுங்க. என்ன மாதிரி இருக்கு பாருங்க. லேக் வந்து இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. மக்களே, இந்த பிளேஸும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க.
மன்னவனூர் அக்ரி எக்கோ டூரிசம்ல என்னென்னலாம் பார்க்கலாம்னா இங்க பாருங்க, மெரிட்னோ அண்ட் அவிகலின் ஷீப் இருக்கான், ரேபிட்ஸ் இருக்கான், லேக் வியூ, கிராஸ்லேண்ட், சினிமா ஷூட்டிங் பிளேஸ், மாடர்ன் ஷீப் ஷெட், வேலி வியூ இதெல்லாம் பார்க்கலாம். ஷீப் ஷெட்டு, ரேபிட்ஸ் அதெல்லாம் இந்த சைடு இருக்கு. இது வந்து வேலி வியூ. இந்த சைடு ஃபேண்டாஸ்டிக்கான லேக் வியூங்க. ஸ்டன் ஆயிடுவீங்க. ஒன் ஆஃப் த மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கும் உங்களுக்கு மன்னவனூரில் அக்ரி ஃபார்முக்குள்ள. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உள்ள ஷீப் செட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது மலைகளில் எப்படி வந்து ஷீப் கேட்டில் எல்லாம் வந்து பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்கோ டூரிசம் மாதிரி பண்ணி மக்களுக்கு காமிக்கிறாங்க. ஹைலைட்டே வந்து இந்த பிளேஸ் தான். சுற்றி சுற்றி மலைகள், நடுவில் வேலியில் தான் வந்து இந்த அக்ரோ ஃபார்ம் இருக்கு. இதுதான் மாடர்ன் ஷெட் தான். மக்களே இங்கே பாருங்க, செம்மறியாட்டு பசங்க கியூட்டா மேய்ஞ்சிட்டு இருக்கானுங்க. ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. உள்ளெல்லாம் உள்ளேயே ஏற்கனவே லான் இருக்கு, வெளியே இருந்து கேரட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன ஆட்டம் காமிக்குது பாருங்க. என்ன இப்படி தூக்கிட்டாங்க? உள்ள எடுப்பாங்க போல இருக்குங்க. செம்மறி ஆடு இல்ல. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் போல இருக்குதுங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட அக்ரோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். குழந்தைங்களாம் செம்ம எக்ஸைட்டட் ஆயிடுவாங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா. நமக்கே அடல்ட்ஸ்க்கே வந்து அப்படியே மெய் மறந்து போயிடுவாங்க. வியூவெல்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பரா இருக்கு. இது வந்து SRRCன்னு சொல்றாங்க, சதர்ன் ரீஜனல் ரிசர்ச் சென்டர், சென்ட்ரல் ஷீப் அண்ட் உல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மன்னவனூர். ராபிட் பிரீட்ஸ் மெயின்டைன்ட் ஹியர்னு போட்டிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். டோன்ட் டிஸ்டர்ப் ரேபிட்ஸ், டு நாட் ஃபீட் ரேபிட்ஸ்னு போட்டாங்க. ஸோ என்னென்ன ரேபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னா, ஒயிட் ஜெயிண்ட், சோவியத் சின்சிலா, கிரே ஜெயண்ட், டச்சு, நியூசிலாந்து ஒயிட்டு, பிளாக் ப்ரௌன், இந்த மாதிரி விதவிதமான முயல்குட்டி இருக்கா. போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, கிரே கலர்ல இருக்கானுங்க பன்னீஸ். கியூட்டா சாப்பிடுறானுங்க பாருங்களா. ஓ செம கியூட்டுங்க. சாப்பிட்டு போய் தண்ணி குடிக்கிறான். இதெல்லாம் ஒயிட் ரேபிட்ஸுங்க. எவ்வளோ சாஃப்டா இருக்கானுங்க பாருங்களா. வாவ், பார்க்கறதுக்கே அவ்வளோ ப்ளசண்டா இருக்கு. ஓ பெருசா ஒருத்தி இருக்கா. இதுக்கெல்லாம் குட்டீஸ் போலங்க. அம்மா இதே உட்காந்துருக்கா பாருங்களா, குட்டீஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு. ஹலோ, இங்க வந்து கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்கானுங்க. அந்த பக்கம் கிரே கலர் ஷேட்ல, இது வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கா. இங்கேயும் வந்து ஒரு அம்மா கறி இருக்கா. அவளுக்கு பக்கத்துலயே வந்து குட்டீஸ் பாக்குறானுங்க, ஏய் என்னடா அப்படின்னு. இங்க பாருங்க, ஒரு பெரிய ஒயிட் ராபிட்.
மக்களே இது வந்து டச் ரேபிட்ஸுங்க. ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் இருக்கானுங்க. இந்த பக்கம் Black கலரில் ஒருத்தர் இருக்கான். மக்களே நம்ம ரேபிட் பசங்க ஷீப் பசங்களை எல்லாம் பார்த்துட்டு லேக் வியூ பார்க்க போகலாம் வாங்க. நம்ம ஷீப் ஃபார்ம் ரேபிட் எல்லாம் பார்த்துட்டு லேக் வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இதெல்லாம் வந்து அனிமல்ஸ் மேயிற இடங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க புல்வெளிகள். ஐயோ மெய் மறந்து போயிடுவாங்க. அப்படியே மிஸ்ட் ஃபார்ம் ஆயிட்டு சாரல் மலை தூவிட்டு வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல ஹார்ஸ் ரைடெல்லாம் போனால் எப்படி இருக்கு பாருங்க. பிக்சர் பெர்ஃபெக்டா. ஸோ இங்கே வந்தால் இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் மக்களே. நீங்கள் இவர் கேமரா எடுத்துகிட்டே போகிறாரு, அவர் ஃபேமிலி போல. ஸோ இதெல்லாம் சினிமா ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ். ஸோ அழகாக வியூ பாயிண்ட் உட்காந்து ரசிக்கிறதுக்கு ஹட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மக்களே மன்னவனூர் நம்மளை மெய் மறக்க வச்சிருச்சுங்க. ஸோ லாஸ்ட் 2 வீடியோவில் நம்ம கொடைக்கானல்ல இருந்து மன்னவனூர் வந்த பஸ் ஜேர்னி, அதுக்கப்புறம் கொடைக்கானல் இங்கே இறங்கினதுக்கப்புறம் கொடைக்கானல்ல இருந்து வந்து இறங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விலாகில் வந்து நம்ம மன்னவனூர் எக்கோ டூரிசம் லேக் இருக்கிற சைடு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த வீடியோவும் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவில் வந்து நான் கயாக்கிங்கு, ஜிப்லைனு, கோரக்கல் சொல்லுவாங்களா, பரிசலில் போகிறது, ஹார்ஸ் ரைடு, இதெல்லாம் வந்து லேக் சைடு போகிறது எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். பார்க்காம இருந்தால் பாருங்கள், அதுவும் செம்ம பியூட்டிஃபுல் பிளேஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம அங்கே லேக் பக்கத்தில் இருந்து வர்ற வழியில் இருக்கிற அந்த ஓடைகள், ஃபார்மிங் பண்ணுற இடம் மன்னவனூரில், அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். எங்கே மலைப்பூடு, தேன் இதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இங்கே அக்ரி ஃபார்ம்குள்ளே வந்தாச்சு. ஐயோ இது என்ன மாதிரி வியூ. இங்கே நிறைய ஷூட்டிங் எல்லாம் எடுத்திருக்காங்களாங்க. என்ன படங்கன்னு மறந்துட்டேன். மேலே சொன்னாங்க, அதுக்குள்ளே நான் மறந்துட்டேன். குட்டி செம்ம எக்ஸைட்டடாக கத்திட்டு இருக்காங்க பாருங்க. பயங்கரமான சிரிப்பாக இருக்குது. ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. வேறு லெவலில் இருக்குது பிளேஸு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மேலே உட்கார்றதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்கு பிளேஸ். மன்னவனூர் இஸ் ஆசம் மேன். மக்களே அதுதான் வந்து ஹார்ஸ் ரைடுக்கு போட் பண்ணுற இடங்க. அங்கே ஒரு ஸ்டெப் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஏறி நம்ம உட்காந்துக்கலாம் ஹார்ஸ் மேலே. 100 ரூபாங்க ஹார்ஸ் ரைடுக்கு. மன்னவனூரில் எல்லா பக்கமே ஹார்ஸ் ரைடுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு ரசிச்சாச்சுங்க. சரி வாங்க மக்களே நம்ம போவோம். போயிட்டு லைட்டாக ஏதாவது சாப்பிட்டு வெயிட் பண்ணோன்னா இன்னும் ½ அன் ஹவர் இருக்குது பஸ் வர்றதுக்கு. போய் வெயிட் பண்ணுவோம் பஸ் ஸ்டாப்பில். இங்கேருந்து 2 ஹவர்ஸ் ஆகும் கொடைக்கானல் போகிறதுக்கு. மக்களே நம்ம மலர் ஹோட்டலில் லஞ்ச் சாப்பிட்றோங்க. வெஜ் மீல்ஸு 100 rupees மீல்ஸு. நல்லா சுட சுட ஹோம் ஃபுட் மாதிரி சமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே நீங்கள் சாப்பிட்டு போகலாம் மன்னவனூர் வந்தால். மக்களே நம்ம மலர் ஹோட்டலில் திவ்யமாக லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. மன்னவனூர் இஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. வேறு லெவலு. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இயற்கை காட்சிகள், வயிற்றுக்கு நிறைவாக சூப்பரான சுட சுட ஹோம்மேட் ஃபுட் மாதிரி சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க. மலர் ஹோட்டலில் நல்லா பண்ணியிருக்காங்க டேஸ்ட்டாக. மேபி இந்த ஊர் தண்ணிக்கு, ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல். ஸோ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இங்கேயே பஸ் நிற்கும். இங்கே ஃப்ரண்ட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் கவுண்டர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே வந்து கொடைக்கானல் போகிற பஸ் நிற்கும். கவுஞ்சி, பூண்டி, கிலாவரை அங்கேருந்து வர பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இது வழியாக தான் போகும். ஸோ வாங்க போய் வெயிட் பண்ணுவோம்.
மக்களே நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல பஸ் வருமா, வெயிட் பண்ணுவோம். மன்னவனூர்ல இருந்து ஒரு 1.5 கிலோ ஹவர்ஸ் ஜேர்னி கொடைக்கானலுக்கு. மக்களே நமக்கு கொடைக்கானல் போறதுக்கு பஸ் வந்துருச்சுங்க, வாங்க போலாம். மக்களே நம்ம மன்னவனூர் லேக்கு, மன்னவனூர் அக்ரோ ஃபார்ம் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க மன்னவனூர்ல இருந்து கொடைக்கானல் நோக்கி. செம்ம பியூட்டிஃபுல்லான டேன்னு சொல்லுவாங்க. மன்னவனூர் வந்து கொடைக்கானல் வந்தா ஒரு மிஸ் பண்ணக்கூடாத பிளேஸ்ங்க. நம்ம மன்னவனூர் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல் டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம பூம்பாறை தாண்டி டுவர்ட்ஸ் கவுஞ்சி, பூண்டி, கிளாவரை, போலூர் இங்கெல்லாம் போற ரூட்ல வந்தா நம்ம பூம்பாறைக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் மன்னவனூர் தான் வருது. மன்னவனூர் தாண்டினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம கடைக்கோடி கிராமங்களான கிளாவரை எல்லாம் ரீச் பண்ண முடியும். ஸோ போற வழியில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஜெம் ஆஃப் த பிளேசஸ்னு சொல்லுவேன் மன்னவனூர். கொடைக்கானல் வந்தா மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம மன்னவனூர்ல இருந்து கொடைக்கானல் போறதுக்கு வெறும் 40 rupees தாங்க. நாம போறது வந்து பிரைவேட் பஸ். இந்த பஸ் தவிர நம்ம காட் செக்ஷன்ல ஓடுற டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் நிறைய வரும். அது போக பாத்தீங்கன்னா மதுரையிலிருந்து, போடியிலிருந்து, குமிளியிலிருந்து வர்ற பஸ்ஸஸ் எல்லாம் கூட வந்து கிளாவரை வரைக்கும் வரும். கிளாவரை, பூண்டி, கவுஞ்சி இந்த மாதிரி கிராமங்களுக்கு பஸ் ரூட், பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. பட் ஆனா டைமிங்ஸ் தாங்க இருக்கும். நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வரதா இருந்தா கரெக்டா டைமிங்ஸ் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மன்னவனூர் வந்துட்டு போக பிளான் பண்ணலாம். சோ நீங்க பிரைவேட் டாக்ஸி பிடிச்சுதான் வரணும்னு அவசியம் இல்ல. இங்க கடைக்கோடி கிராமங்களுக்கு போற எல்லா பஸ்ஸும் மன்னவனூர் தாண்டி தான் போகணும். அதனால வர்றது ஈஸி தான். ஓகேவா?
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மன்னவனூர்ல இருந்து டுவர்ட்ஸ் கொடைக்கானல் போயிட்டு இருக்கோங்க. ஸோ மன்னவனூர்ல இருந்து பாத்தீங்கன்னா பூம்பாறை வழியா தான் நாம கொடைக்கானல் போவோம். இங்க நாம ஏற்கனவே வந்து கூக்கல், கவுஞ்சி, பூண்டி, கிளாவரை இந்த எல்லா ரூட்டுமே வந்து நம்ம பூம்பாறை வழியா தான் டிராவல் பண்ணோம். இதே ரூட்ல டிராவல் பண்ணாலுமே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம கவுஞ்சி வரும்போது நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, இதமான காற்று, மலைகளுக்கே உண்டான மாதிரி செம்ம சூப்பரா இருந்துச்சு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபாக், அப்படியே ஏதோ ஒரு தேவலோகத்துல போற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சரியான மழை. கிளாவரையில இருந்து நம்ம கொடைக்கானல் போற வரைக்கும் மலையிலேயே போனோம். மலையில எப்படி இருக்கும் இந்த ரூட்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம மன்னவனூர்ல இருந்து கிளம்பும் போதுல இருந்து ஒரு மிக்ஸ்டு கிளைமேட்டா இருக்குங்க. கிளம்பும் போது கிளியரா இருந்துச்சு, இப்ப பார்த்தா லைட்டா ஃபாகா கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆயிருச்சு. எந்த நேரத்துல வேணாலும் மழை வரலாம் மாதிரி தாங்க இருக்கு. சோ செம்மையான அன்பிரடிக்டபிள் வெதருங்க நம்ம கொடைக்கானல் மலைகள் மேல. சோ நம்ம இன்னும் கொஞ்ச தூரத்துல வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். செம்ம சூப்பரா இருக்க போகுது ஜேர்னி. ஆல்ரெடி இங்க பாருங்க மிஸ்ட் ஃபார்ம் ஆயிட்டு நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற மலைகள் எல்லாம் வந்து மேகங்கள் தவழ்ந்துட்டு மேல கருமேகம் சூழ்ந்துட்டு இருக்கு. செம்ம வைபா இருக்குங்க. நம்ம எந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ் போயிட்டு வந்தாலுமே நமக்கு இயற்கை இப்படிதான் வந்து நம்மள பிளஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சோ we are lucky. சோ இதே வைப்போட நம்ம சூப்பரான ஒரு சாங் பாடிக்கிட்டே போலாம், என்ன சொல்றீங்க? ஜே படத்துல இருந்து நம்ம பரத்வாஜ் அவர்களோட இசையில நம்ம ஹரிஹரன் பாடினது ஒரு நல்ல பெப்பியான சாங்னு வச்சுக்கோங்களா. சோ இதோ உங்களுக்காக. உன்னை நான் உன்னை நான் உன்னை நான் கண்டவுடன் 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 நெஞ்சுக்குள்ளே 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 லட்சம் சிறகுகள் முளைத்ததே. நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோகினியா. ஜே ஜே உனக்கு ஜே ஜே, ஜே ஜே உனக்கு ஜே ஜே. உன்னை நான் உன்னை நான் உன்னை நான் கண்டவுடன் 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 நெஞ்சுக்குள்ளே 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 லட்சம் சிறகுகள் முளைத்ததே. சொக்கு போடி கொண்ட சுடர் விழியா, திக்கி திக்கி வந்த சிறுமொழியா, ஏது ஏது என்னை இழுத்தது நீ சொல்லடி. 8 மில்லிமீட்டர் புன்னகையா, முத்துப்பற்கள் சிந்தும் முதல் ஒளியா, ஏது ஏது என்னை இழுத்தது நீ சொல்லடி. முகத்தில் இருந்த பிள்ளை குறும்பா, மூடி கிடந்த ஜோடி தீமிரா, என்ன சொல்ல எப்படி சொல்ல, எதுகமோன கைவசம் இல்ல. உன்னை எண்ணிக்கொண்டு உள்ளே பற்றி கொண்டு உள்ளம் நோகுதடி, என் உச்சி வேகுதடி. நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோகினியா. ஜே ஜே உனக்கு ஜே ஜே, ஜே ஜே உனக்கு ஜே ஜே. உன்னை நான் உன்னை நான் உன்னை நான் கண்டவுடன் 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 நெஞ்சுக்குள்ளே 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 லட்சம் சிறகுகள் முளைத்ததே. மறுமுறை உன்னை சந்திப்பேனா, மழை கண்ணுக்குள்ளே வசிப்பேனா, மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா. வெக்கம் இன்றி மண்ணில் அடைவேனே, இறக்கையின்றி விண்ணில் திரிவேனே, உயிர் எங்கே எங்கே என்று உடல் தேடுமே. பதரும் இதயம் தூண்டி எடுத்து சீதரு தேங்காய் போட்டு முடித்து உடைந்த சத்தம் வந்திடும் முன்னே எங்கே சென்றாய் எவ்விடம் சென்றாய். என்னை காணும் போது கண்ணை பார்த்து சொல்லு கண்ணே என் போல நீயும் காதல் கொண்டாயா. நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோகினியா. ஜே ஜே உனக்கு ஜே ஜே, ஜே ஜே உனக்கு ஜே ஜே. உன்னை நான் உன்னை நான் உன்னை நான்
கண்டவுடன் 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 நெஞ்சுக்குள்ளே 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 லட்சம் சிறகுகள் முளைத்ததே. நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா, என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோகினியா. ஜே ஜே உனக்கு ஜே ஜே, ஜே ஜே உனக்கு ஜே ஜே. மக்களே, நம்ம கொடைக்கானல் மலைகளுக்கும் ஒரு ஜே ஜே போட்டுடலாங்க. நமக்கு இவ்வளவு வைப் கொடுத்து நம்மள என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கு, செம்ம சூப்பரா. சோ பாட்டு கேட்டுட்டே நம்ம பூம்பாறை வந்தாச்சுங்க. பூம்பாறை கீழே போற ரூட் வந்து பூம்பாறை கிராமத்துக்கு போற ரூட், ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். மேல போறது வந்து நம்ம கொடைக்கானல் போற ரூட்டுங்க. இங்க பாருங்க, நம்ம மலையோட கிளிஃப் எட்ஜில் இருந்து கீழே நம்ம பூம்பாறை கிராமத்தோட வியூ வந்து நம்மள அப்படியே கொள்ள அடிச்சிரும். செம்ம சூப்பரான வியூ பாயிண்ட்டுங்க. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கொடைக்கானல் வர்ற மக்கள் வந்து இப்போ பூம்பாறை கிராமங்களையும் மிஸ் பண்றது இல்ல பாக்குறதுக்கு. பூம்பாறையில உங்களுக்கு நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸ்டே பண்றதுக்கு, நிறைய ஹோம் ஸ்டேஸ் இருக்கும், டென்ட் போடுறதுக்கான வசதிகள் இருக்கும். கிளாம்பிங்னு சொல்லிட்டு ஒரு புது மாடல் அந்த குளோப் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஸ் எல்லாம் கூட நிறைய இருக்கு. ஸோ வித்தியாசமா ஒரு அட்வென்ச்சர் ஸ்டே, நேச்சர், எக்கோ டூரிசம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணணும்னா பூம்பாறை இஸ் அ பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டேங்க. பூம்பாறை அடுத்து நம்ம இன்டீரியர் இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற மன்னவனூர், போயிட்டு வர மன்னவனூர், கூக்கல், பழம்புத்தூர் இதெல்லாம் வந்து ரொம்ப ரிமோட் ஏரியா. ஸோ அதுக்கு போறதுன்னா நீங்க நல்லா பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா அங்க அவ்வளவா ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப மினிமலா தான் இருக்கும். பட் ஆனா நீங்க டென்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா டென்ட் போட்டு கேம்பிங் பண்றதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. இயற்கையோட இயற்கையா உலகத்துல இருந்து ஒரு தனி மூலையில இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிளேசஸ்ல இருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம கேரளா பார்டர் ரீச் பண்ணிடலாம். இங்க பாருங்க பூம்பாறை கிராமத்தோட செம்ம பியூட்டிஃபுல்லான வியூ பள்ளத்தாக்குல. சோ ஒரு கிளிஃப் எட்ஜ்ல தான், பள்ளத்தாக்குல இருக்கிற ஒரு கிளிஃப் எட்ஜ்ல தான் வந்து பூம்பாறை கிராமம் இருக்கு. சுத்தியும் பாத்தீங்கன்னா மலைகள் தான். பூம்பாறை கிராமத்தை சுத்தியும் அப்படியே மேகங்கள் தவழ்ந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு சொர்க்கலோகத்தை பார்த்த மாதிரியே தான் இருக்கும். சோ இங்கிருந்து நம்ம கொஞ்ச தூரத்திலேயே வந்து பழனி வியூ பாயிண்ட் தாண்டுவோங்க. சோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளவுட்ஸ் எல்லாம் இல்லாத சமயத்துல நம்ம கீழே இருக்கிற பழனி மலைகள் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா தெரியும். பழனி மலை, அதுக்கு பக்கத்துல இருக்கிற இடும்பன் மலை, 2 மலை இருக்கும் நம்ம பழனி டவுன்ல. முருகனுக்கு ஒரு மலை, அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இடும்பனுக்கு ஒரு மலை. அந்த 2 மலையுமே வந்து நீங்க மேல இருந்து பியூட்டிஃபுல்லா பார்க்கலாம். சோ இப்ப நம்ம சைட்ல பாக்குறோம் இல்லீங்களா, இது மாதிரி சாக்லேட் ஃபேக்டரிஸ், கிஃப்ட் ஷாப்ஸ் எல்லாம் வந்து அங்கங்க இருக்கும். சோ உங்களுக்கு இங்க இருந்து போகும்போது ஹோம்மேட் சாக்லேட்ஸ், கொக்கோ, பட்டர் இந்த மாதிரி நிறைய பொருட்கள், ஸ்பைசஸ், இங்க இருக்கிற பழங்கள், தேனு, மலை தேனு இதெல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு உங்களுக்கு நல்ல சான்ஸ். நாம கூட மன்னவனூர்ல தேன் வாங்கினோம். கிட்டத்தட்ட 1 லிட்டருங்க. 1 லிட்டர் வந்து 750 ருபீஸ்க்கு வாங்கினோம். சோ இங்க ஆத்தென்டிக் ஹனி கிடைக்கிறதுனால லைக் உங்களுக்கு ருபீஸ் பத்தி ரொம்ப கவலைப்படாம வாங்கலாம். ஏன்னா ஒரிஜினல் தேன் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம என்னதான் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் வந்து பிராண்டட் ஹனி வாங்கினாலும் அதெல்லாம் ரிஃபைன்டு, அதுக்குள்ள என்ன கலப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. கிடைக்காத பட்சத்துல வாங்குறோம். பட் ஆனா நம்ம மலைகளுக்கெல்லாம் வரும்போது இங்க இருக்கிற ஆத்தென்டிக் பொருட்கள் வாங்கிட்டு போறது வந்து நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். ஹெல்த் வைஸும் கூட நீங்க மருந்து ஏதாவது சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்கு ஏதாவது மருந்து கொடுக்கறதா இருந்தாலும் சரி, தேன் வந்து செம்ம சூப்பரான அனுபவம்ங்க. அதுல கலந்து நம்ம சாப்பிடும் போது அந்த மெடிசனுக்கும் ஒரு நல்ல வீரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மிஸ் பண்ணாம இந்த மாதிரி மலைகளுக்கெல்லாம் வந்தா சூப்பரா இங்க கிடைக்கிற ஸ்பைசஸ், ஆத்தென்டிக் ஹனி, சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போங்க. ஓகேவா?
மக்களே நான் சொன்னேன்ல, நம்ம மண்ணானூர்ல இருந்து கிளம்பும் போது லைட்டா மேகமூட்ட ஆரம்பிச்சது, அப்புறம் பூம்பரை தாண்டும் போது மிஸ்டா ஆகி இப்போ நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. சோ இதுதான் வந்து நேச்சர்ஸ் வே ஆஃப் பிளெஸிங் எப்பா கணேசன் நினைக்கிறேன். நாம எந்த பியூட்டிஃபுல் பிளேஸ் போயிட்டு மெய் மறந்து வந்தாலும் அப்படியே இயற்கை வந்து மழை பொழிஞ்சு நம்மள ஆசீர்வாதம் பண்ணி தான் அமுச்சுடும். சோ வி ஹேவ் பிகம் லக்கி அகைன் டுடே மக்களே. மக்களே, நாம மன்னவனூர்ல இருந்து கொடைக்கானல் வந்தாச்சுங்க. கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு சரியா மழை பெய்யுதுங்க. டெய்லி சாயங்காலம் வரும்போது மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ இது வந்து கவுஞ்சியில இருந்து வத்தலக்குண்டு வழியா கொடை ரோடு வரைக்கும் போற பஸ்ஸுங்க. சோ மக்களே, நம்ம மலையோட மலையா கொடைக்கானல் வந்து ரீச் ஆயாச்சுங்க. மன்னவனூர்ல இருந்து செம்ம டே இன்னைக்கு. ஸோ நம்ம மன்னவனூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணது, மன்னவனூர்ல இருந்து கொடைக்கானல் வந்த ஜேர்னி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுங்க. See you.